அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி. இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. என்னோடய அம்மா அப்பா யார் எது சொன்னாலும் அப்படியே எளிதாக நம்பிடுறாங்க, அப்படி கண்ணை மூடிட்டு நம்புகிறாங்க. இதனால் நிறையா வாட்டி ஏமாந்துடுறாங்க. ஆனாலும் அவர்களால் தன்னை திருத்திக்கவே முடியல. ஏன் ஒரு மனுஷன் மற்றவங்க என்ன சொன்னாலும் எளிதாக நம்பிடுறான்? அப்படிப்பட்ட மனிதர்கள் ஏன் இருக்காங்க? அவர்களை எப்படி நம்ம திருத்துறது அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப உளவியல் ரீதியான கேள்வி. அந்த கேள்வியை நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு உண்டான பதில் உங்களுக்கு தெரியும் போது தான் மனிதனுடைய சுபாவம், இயல்பு என்னன்றதை தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? ஆன்மீகம் என்பது வெறும் புராணங்களையும் மந்திரங்களையும் பூஜை செய்வது மட்டுமே அல்ல, மனிதனுடைய உளவியலை தெரிந்து கொள்வதாகும். சரிங்களா? ஃபஸ்ட்டு, மனிதன் ஏன் மற்றவங்க சொல்கிறத எளிதாக நம்புகிறான் அப்படின்னு சொன்னால், அவனுடைய மனக்கட்டமைப்பை முதல்ல புரிஞ்சுக்கணும். மனிதனுடைய மனம் என்பது நம்பிக்கைகளால் ஆனது. இந்த நம்பிக்கை தான் அவனை இயக்கும். இந்த நம்பிக்கைனா என்ன அப்படின்னீங்கன்னா, தனக்கு எதை சரின்னு நம்புகிறானோ, தனக்கு எதை நன்மைன்னு நம்புகிறானோ, தனக்கு எதை உண்மைன்னு நம்புகிறானோ, அதான் அவனோட நம்பிக்கை. நீங்கள் நல்லா பாருங்கள், நான் சொல்கிறத நல்லா தியானிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும். மிகப்பெரிய உண்மை உங்களுக்கு விளங்கும். என்னென்னா, ஒரு மனுஷன் இல்லை, எல்லா மனிதர்களுமே எல்லா நேரத்துலையுமே ஒரு செயலை செய்கிறான் ஒரு கணத்தில்னா, அப்போது அந்த விஷயத்தை செய்வது தான் சரினோ அல்லது நன்மைனோ அல்லது அதுதான் உண்மைனோ, இந்த 3 காரணத்தில் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கும். அதனால தான் அதை செய்கிறான். திருடன் திடீர்னு ஓடி போய் ஒரு பொண்ணு கழுத்தில் இருக்கிற செயினை பிடுங்கிட்டு ஓடுறான்னு வைங்களேன், அந்த கணத்தில் அவ்வாறு அது செய்வது தான் சரின்னு அவனுக்கு தோணியிருக்கும். அதுதான் தனக்கு நன்மைன்னு தோணியிருக்கும். அதுதான் என் வாழ்க்கையின் உண்மைன்னு தோணியிருக்கும். இந்த 3ல் ஏதாவது ஒரு ரீசன். இதுதான் மனுஷனுடைய ப்ரோக்ராமிங் மெத்தட். சரி சரி சரி, இதுதான் எனக்கு நன்மை, சரி நன்மை, இதுதான் உண்மை, சரி நன்மை, இப்படியே தான் அவனுடைய செயல்பாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அவனை புரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப ஈஸி. அப்போது இந்த மனிதர்கள் தனக்குள்ள நம்பிக்கை உருவாக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் சின்ன குழந்தையாக பிறந்திருக்கிறீங்க, இவ்வளோ வருஷம் வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கீங்க. இப்போ ரகுட்ட நான் பேசுகிறத கேட்டுட்ருக்கிறீங்க. அது வரைக்கும் அம்மா அப்பாவை பார்த்துருப்பீங்க, சொந்தக்காரங்களை பார்த்துருப்பீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்துருப்பீங்க, சமுதாயம், சினிமா, மீடியா, இப்படி பலதரப்பட்ட அனுபவங்கள்லேருந்து உங்களையும் அறியாமல் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் எப்படி செயல்படுதுன்னா, நம்பிக்கைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. எப்படின்னா, உங்களை அறியாமல் அன்கான்ஷியஸாக ஒன்று இதுதான் சரின்னு யூகம் பண்ணியிருப்பீங்க, அது நம்பிக்கையாக மாறும். இதுதான் சரி, இதுதான் நன்மை, இதுதான் உண்மைனா யூகம் பண்ணிங்கன்னா அது நம்பிக்கையாக மாறிடும். இல்லைன்னா உணர்ந்திருப்பீர்கள், இதுதான் சரி, இதுதான் உண்மை, இதுதான் உண்மையிலேயே உண்மைன்னு, அதுவும் நம்பிக்கையாக மாறும். இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன். கடவுள் கிருஷ்ணரும் ராமரும் இருப்பதை உங்களுக்கு யார் சொன்னார்கள்? எப்படி தெரிஞ்சிச்சு உங்களுக்கு கிருஷ்ணர் இருக்காருன்னு, ராமர் இருக்காருன்னு? அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க, கதைகளில் கேட்டிருப்பீங்க, சாமியார் சொல்லியிருப்பாங்க, பட்டிமன்றத்தில் கேட்டிருப்பீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க? இவ்வளோ மனிதர்கள் சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. எப்படின்னா, ஓ, கிருஷ்ணர் இருந்திருக்கார் போல் இருக்கு, இத்தனை பேர் சொல்கிறாங்களே அப்படின்னு உங்களுக்குள் யூகம் செய்து கொள்கிறீர்கள், இதுதான் உண்மைன்னு. அப்போ அந்த யூகம் உங்களோட நம்பிக்கையாக மாறிடுது. ஒரு நாள் உங்களுக்கு கிருஷ்ணரை யாருன்னே தெரியாது, திடீர்னு கிருஷ்ணரோ ராமரோ உங்கள் கண் முன்னால் தோன்றி சொல்கிறாங்க, என் பேர் கிருஷ்ணன், என் பேர் ராமன், என்ன கடவுளாக இங்கே பூமியில் வழிபடுறாங்க இந்தியான்ற ஒரு நாட்டில்ன்னு. நீங்கள் ஒரு வெளிநாட்டுக்காரர்னு வைங்க. இப்போது கிருஷ்ணர் உள்ளார், ராமர் உள்ளார் நம்புவீங்க. இந்த நம்பிக்கை எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, உணர்தலின் வழியாக, ரியலைசேஷன் ஆஃப் ட்ரூத். அப்போது மனிதன் என்பவன் தனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுகிறான்னா, ஒன்று யூகத்தின் அடிப்படையில் இதுதான் உண்மை நான் முடிவு பண்ணியிருப்பான், இல்லைன்னா உணர்தலின் அடிப்படையிலும் அவன் நம்பிக்கையாக மாற்றிருப்பான். இது உங்களுக்கு தெளிவாக புரியுதுங்களா? இப்போது மனுஷன் எல்லா நேரமும் இதுதான், எது சரியோ தனக்கு, எது தனக்கு நன்மையோ, எது தனக்கு உண்மையோ, அதை மட்டும்தான் ஒரு ப்ரோக்ராம்டு ரோபோட் மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்போ கூட நான் இதை ரெக்கார்ட் பண்ணும்போது, ரெக்கார்ட் பண்ணுறது எனக்கு சரின்னு தோன்றதுனால தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். சரின்னு இதை பார்க்குறது தான் சரின்னு நீங்கள் தோன்றதுனால தான் நீங்கள் என்ன பார்க்குறீங்க. இதுதான் மனுஷனோட உளவியல் அடிப்படை கட்டமைப்பு. இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த மனுஷனை கண்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. அது அவனுக்கு சரின்னு பட்டுருக்குது, அதனால தான் அவன் பேசுகிறான், செய்கிறான், கொள்கிறான். சொல்கிறீங்களா? இப்போது ஒரு மனிதர் கண்ணை மூடிட்டு அப்படியே நம்புகிறாரு எளிதா அப்படின்னா, இவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும். மற்றவங்க நம்மகிட்ட போய் பேச மாட்டாங்க. இல்லைன்னா ஒருத்தர் பேசுகிற விதம் கான்ஃபிடெண்ட்டாக இருந்துச்சுன்னா இவர்கள் யூகம் செய்துக்குவாங்க, ஓ, இவன் கரெக்டாக தான் சொல்லுவான் போட்டிருக்கு அப்படின்னு. இப்போ இந்த யூகத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே இவர்கள் நம்பிக்கையை மாற்றிக்கிறாங்க. ஒருத்தன் சொன்னால் நம்புகிறாங்க இல்லையா, ஓ அப்படியா அப்படின்னு. அது எப்படி இந்த கிசுகிசெல்லாம் பரவுது? சினிமா நடிகை பற்றிய கிசுகிசுக்கள் எப்படி பரவுது?
இவன் சொல்கிறது உண்மையிலேயே சரியான ஆராய்ச்சி இருக்கா, இவன் உண்மையிலேயே வந்து சரியாக தான் சொல்கிறானான்ற ஆராய்ச்சி இருக்கா, சொன்னதை அப்படியே ஓகே இப்படி இருக்கும், இதுக்கு சாத்தியம் உண்டு அப்படின்னு அவனுக்குள்ளே யூகம் பண்ணி அதை நம்பிக்கையாக மாற்றிடுறான், அப்படியே பொய்யை பரப்பி விட்டுறான். அப்போது இவர்கள் மற்றவர்கள் சொல்வதை அப்படியே எளிதாக நம்புகிறாங்கன்னா இவர்கள் யூகத்தின் அடிப்படையில் தன்னோட நம்பிக்கையை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு என்ன தீர்வுனா பகுத்தறிவு தான் தீர்வு. ஒரு அரசியல்வாதி மேடை போட்டு பேசுகிறான், மக்கள் அப்படியே நம்புகிறாங்க. அப்புறம் மக்கள் வந்து அறிவியலிகளாக இல்லாமல் எப்படி அறிவாளிகளாக மாற முடியும்? பகுத்தறிவு என்பது உண்மையிலேயே எதுன்னு சொன்னால், ஒருவன் சொல்வது உண்மையிலேயே சரிதானா, உண்மையிலேயே இது நன்மைதானா, உண்மையிலேயே இது உண்மைதானான்னு ஆராய்ந்து தெளிவதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு நீங்கள் ஒரு குவாலிட்டியாகவே உங்களுக்குள்ளே உருவாக்கிட்டீங்கன்னா உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. இல்லை என்றாலும் இந்த பகுத்தறிவு இருக்கும்போது அனுபவத்தின் வாயிலாக கற்றுக்கொள்வீர்கள். ஒரு தடவை பாடம் கிடச்சிருச்சுன்னு சொன்னால் நீங்கள் சுதாரித்து கொள்வீர்கள். யார் சொல்கிறத எப்படி கேட்கணும், அவன் சொல்கிறது உண்மையிலேயே இப்போ உண்மையாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம், அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இல்லைன்னா இவன் சொல்கிறது வந்து பாதி உண்மையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா அதை என்னால் முழுசாக நம்ப முடியாது, உறுதிப்படுத்தாமல் நம்ப முடியாதுன்னு சொல்லி அந்த உறுதிப்படுத்தும் தன்மை உங்கள் பேரண்ட்ஸ்ட்டு இல்லை. இப்போ இதுதான் பிரச்சனை. சொல்ல வேண்டியதான், இதை நீங்கள் ரிமைண்ட் பண்ணுங்கள். எப்பா அப்படியே கண்ணை மூடி நம்பாத, அவன் சொல்கிறது உண்மையிலேயே உண்மைதானான்னு எதன் அடிப்படையில் நீ உறுதிப்படுத்துகிற, அவன் வார்த்தைகள் போதுமா, அதுக்கு வந்து ஆதாரம் வேண்டாமா அப்படின்னு ஆதாரத்தை மனிதன் தேடினான்னா அவனுக்குள்ள பகுத்தறிவு வந்துடும். சரிங்களா? உணர்தலின் அடிப்படையில் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கைகள் என்பது வந்து வளமையாயிடும். உங்களுடைய எது உண்மையோ உண்மையிலேயே எது உண்மையிலேயோ சரியோ அதில் நிற்பீர்கள். சரிங்களா? உங்களுக்கு இதில் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச்.